ஆவியின் பட்டயம் இது கிறிஸ்துவின் வசனம். ஆவியின் பட்டயம் கிறிஸ்துவின் வசனம் நித்திய ராஜ்ய புது வாழ்வு வழங்கும். ஆவியின் பட்டயம் நித்திய ராஜ்ய புது வாழ்வு வழங்கும். ஆவியின் பட்டயம். வெல்கம் டு EKN பைபிள் ஸ்கூல். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்தினாலே EKN வேதாகம பள்ளியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சகோதரர்களே, சகோதரிகளே, இதற்கு முன்பாக பாவம் என்றால் என்ன என்பது குறித்ததான சில பாடங்களை நாம் படித்து கொண்டு வந்தோம். அதாவது விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவமே என்று ரோமர் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தின் அடிப்படையில் நான் உங்களோடு கூட பேசினேன். அதை அடுத்து நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம் என்று 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து நான் உங்களோடு கூட பேசியிருந்தேன். நீங்கள் அதை விளக்கமாகவே கேட்டிருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். 3வது வகையாக நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யாமல் போவது கூட பாவம்தான் என்று யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே வாசித்தோம். இன்றைக்கு நாம் படிக்க போகிற அடுத்த ஒரு காரியம், அதாவது பாவம் என்பது எத்தனை வகையாக பிரிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற அந்த தலைப்பின் கீழே இன்றைக்கு நாம் என்ன படிக்க போறோம்னா, அநீதி எல்லாமே பாவம்தான். அதாவது நீதிக்கு புறம்பாய் இருக்கிற எல்லா அநீதியான காரியங்களும் பாவமே அப்படிங்கிற அந்த தலைப்பின் கீழாக இன்றைக்கு நான் உங்களோடு கூட வேத வசனங்களை தியானிக்க அன்போடு கூட அழைக்கிறேன். உங்கள் வேதாகமத்தை 1 யோவான் 5வது அதிகாரம் 17வது வசனத்திலே நீங்கள் அந்த வசனத்தை கண்டுபிடித்து என்னோடு சேர்ந்து அதை கவனிக்கும்படி நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். அநீதி எல்லாம் பாவம்தான். அநீதி எல்லாமே பாவம்தான். அப்போ அநீதி எப்படி பாவமாகிறது? முதல்ல நாம் என்ன செய்யணும்? நீதி என்றால் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். நீதி எப்படி கிடைக்கிறது? நீதி எப்படி ஒரு மனிதனுக்கு வருகிறது என்று சொன்னால், உபாகமம் என்ற புத்தகத்திலே 6வது அதிகாரம் 25வது வசனத்திலே இப்படி ஆசிரியராகிய மோசே நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டபடியே நாம் அவர் சமூகத்தில் இந்த எல்லா கட்டளைகளின்படி செய்ய சாவதானமாயிருந்தால் நமக்கு நீதியாய் இருக்கும் என்று சொல்வாயாக. அதாவது நீதி என்றால் என்ன, ரைச்சஸ்னஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறதுக்கு உபாகமத்தில் மோசே கொடுக்கறதான பொருள் விளக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கட்டளை இட்டபடியே, அந்த படியே என்பது ஆழமான அழுத்தமான பொருள் நிறைந்த எழுத்துக்கள். அவர் ஒன்று சொல்லிட்டாரு, நாம் அதை எப்படி வேண்டுமானாலும் செய்யலாம் என்பதல்ல இங்கு கருத்து. அவர் எப்படி சொன்னாரோ, எப்படி கட்டளையிட்டாரோ, அந்த கட்டளையிட்டபடியே நாம் அவர் சமூகத்தில் இந்த எல்லா கட்டளைகளின்படியே செய்ய சாவதானமாய் இருந்தால் நமக்கு நீதியாய் இருக்கும் என்று சொல்லலாமே. அப்ப நீதி என்பது என்ன அப்படின்னா, தேவன் கொடுத்த கட்டளைகளுக்கு அவர் கொடுத்த அந்த கட்டளையின்படியே மனப்பூர்வமாக கீழ்ப்படுகிற கீழ்ப்படிதல் தான் நீதி என்ற அந்த பொருள்படுகிறது. அப்போ அதுக்கு புறம்பான எல்லாமே அநீதி தான். அவர் ஒரு விஷயத்தை செய்ய சொன்னாருங்க, அவர் செய்ய சொன்னதை அவர் சொன்ன வண்ணமாகவே செய்யாமல் போனால் அது அநீதி. லூக்கா என்ற சுவிசேஷ புத்தகத்தில்
முதல் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். அவர்கள் இருவரும் கர்த்தர் இட்ட சகல கற்பனைகளின்படியேயும் நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். இது யார் அவர்கள் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். சகரியாவும் எலிசபெத்தும் வயதான தம்பதிகள், குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகள், தேவனுடைய சமூகத்தில் ஆசாரிய ஊழியம் செய்து கொண்டு வருகிற ஒரு தெய்வீக பக்தி உள்ள குடும்பம் இந்த சகரியா எலிசபெத் என்கிற குடும்பம். இவர்களை அறியாத கிறிஸ்தவர்களே கிடையாது. இவர்கள் வேதத்தில் நமக்கு எப்படி அடையாளப்படுத்தப்படுகிறார்கள் என்றால், இவர்கள் இருவருமே நீதிமான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. முதலாவது நீதி என்றால் என்ன நாம் படிச்சுட்டு இருக்கிறோம். இவர்கள் எப்படி நீதிமான்கள் ஆனார்கள் அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா, 6ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதியை பாருங்க. தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். தேவனுடைய பார்வையிலே அவர்கள் நீதி உள்ளவர்கள். எப்படி? அது மேல போங்க. அவர்கள் இருவரும், அதாவது சகரியாவும் எலிசபெத்தும், கர்த்தர் இட்ட சகல கற்பனைகளின் படியேயும், அதுல ஒரு எழுத்தோ எழுத்தின் உறுப்போ இவர்கள் மாற்றிக்கொள்ளவில்லை. அந்த சட்டங்களை, அந்த பிரமாணங்களை, அந்த நியமனங்களை இவர்கள் தங்கள் வசதிக்கு ஏற்றார் போல சரி செய்து கொள்ளவில்லை. அந்த பிரேம் என்னவோ அந்த பிரேமுக்கு இவங்க போய் தன்னை ஃபிக்ஸ் பண்ணாங்களே தவிர, இவர்களுக்கு ஏற்றார் போல அந்த பிரேம் என்ன பண்ணல, அவங்க வளைத்து நெளித்து ஒடுக்கி சுருக்கி அவர்கள் அதை அமைக்கவில்லை. தேவன் கொடுத்த சட்டத்தின்படியே, பிரமாணத்தின்படியே, கற்பனைகளின்படியே அவர்கள் கீழ்ப்படிந்ததனாலே நீதிமான்கள் என்று வேதாகமும் அவர்களை சுட்டி காட்டுகிறது. அப்ப நீதி அப்படின்னா தேவனுடைய சட்டங்களுக்கு மனப்பூர்வமாக அப்படியே கீழ்ப்படிவது என்று பொருள். ரோமர் என்ற நிருபத்திலே நம்முடைய விசுவாசத்தின் தகப்பனாய் இருக்கக்கூடிய ஆபிரகாமை குறித்து, அவர் எப்படி நீதியை பெற்றுக்கொண்டார் என்பதை குறித்து ஒரு அழகான ஒரு பகுதி நமக்கு இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரோமர் 4ஆம் அதிகாரம் 22வது வசனம். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. எது நீதியாக எண்ணப்பட்டது என்று சொன்னால், ஆபிரகாமுக்கு தேவன் ஒரு வாக்குத்தத்தம் செய்தார். அந்த வாக்குத்தத்தத்தை அவன் அடையும்படியாக காத்திருக்கிறான். அப்படி காத்திருக்கிற வேளையிலே தேவன் சொன்னதை நிறைவேற்ற அவர் வல்லவர் என்ற அந்த வார்த்தைக்கு அல்லது சத்தியத்திற்கு, அந்த சட்டத்திற்கு தன்னை உட்படுத்திக் கொண்டவன் எங்கேயுமே அவன் அவிசுவாசத்தை தொடவோ அதை குறித்து சிந்திக்கவோ இல்லை. அவன் சரீரம் செத்து போனது. இதே அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அவனுடைய மனைவியினுடைய கர்ப்பம் ஒரு குழந்தையை சுமக்கும் நிலையை அது தவறிவிட்டது, பலவீனப்பட்டது வயதின் முதிவினாலே. ஆகவே நிலை தலைகீழாக மாறி போனாலும், அது நடப்பதற்கான சாத்தியங்களே இல்லாமல் போனாலும், ஆபிரகாம் என்ன செய்கிறாரு? தேவன் சொன்னார், அதை நிறைவேற்றுவார். ஆகவே அந்த வார்த்தையை நான் கேட்டேன், நான் பெற்றுக்கொண்டேன், அதற்கு நான் மனப்பூர்வமாக கீழ்ப்படிவேன் என்று சொல்லி மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே அந்த கீழ்ப்படிதல் ஆபிரகாமுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது. அப்போ நீதி என்றால் என்ன? சட்டங்களுக்கு கீழ்ப்படிவது நீதி. நம்முடைய பாடத்தின் தலைப்பு என்ன? அநீதியெல்லாம் பாவம். அநீதியெல்லாம் பாவம். அப்படின்னா அநீதி என்ற வார்த்தைக்கான பொருள் என்ன? அநீதி எப்படி பாவம் ஆகிறது? அநீதி என்றால் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா,
நீதி இல்லாத நிலை அநீதி. தேவனுடைய சித்தத்திற்கு எதிரான ஒரு வாழ்க்கை அநீதி. தேவன் சொன்ன சரியான வழியை, சரியான போதனையை, சரியான உபதேச சட்டங்களை விட்டு விதி மாறி விலகி நிற்பது, நமக்கு ஏற்றாற்போல் அவைகளை மாற்றிக்கொள்வது, அது ஒரு அநீதி. சரியா சொல்லணும் அப்படின்னா, சரியான வழியை விட்டு வழி விலகி நாம் வாழ்கிறோமே, அவைகள் எல்லாமே அநீதி, அநீதி, அநீதி என்று வேதாகமும் ஓங்கி ஒலிக்கிறது. சரி, நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத ஒரு சில வாக்கியங்களாலே நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். உபாகம புத்தகத்தில் 32வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். 32ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர் கன்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகளிலெல்லாம் நியாயம், அவர் நியாயக்கேடு இல்லாத சத்தியமுள்ள தேவன். ரொம்ப முக்கியமான வார்த்தை, அவர் நீதியும் செம்மையுமானவர். அப்ப தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் நீதி உள்ளவர். அப்படின்னா அவர் எந்த ஒரு காரியத்தையும் சட்டங்களின் ஊடே, சட்டத்தின் வழியாக பார்ப்பாரே தவிர, எது எப்படி வந்தாலும் பரவாயில்ல, நீங்க எப்படி வேணா துதித்தால் பரவாயில்லை, நீ எப்படி வேணா ஸ்தோத்திரம் சொன்னா பரவாயில்லை, எப்படியோ எனக்கு ஆராதனை பண்றியா அது போதும், என்னை ஏதோ ஒரு நேரத்தில் நினைக்கிறியா அது போதும் என்று அப்படி நினைக்கிற தேவன் அல்ல. யாராயிருந்தாலும், எப்பேற்பட்ட பக்திமானா இருந்தாலும், எப்பேற்பட்ட விசுவாசியா இருந்தாலும், தன் உடலையே சுட்டெரிக்க கொடுக்கக்கூடிய அளவிற்கு அவன் தேவன் மேல் பற்றுதல் உள்ளவனா இருந்தாலும், அவன் செய்கிற காரியங்களில் தேவன் சட்டத்தை அங்கே வைத்து அதிலே அவன் நீதியை பார்க்கிறார். காரணம் என்னன்னா, தேவன் நீதி உள்ளவர், செம்மையானவர் என்று சொல்லுகிறது. சங்கீதங்களின் புத்தகத்திலே 145ஆம் சங்கீதம் 17வது வசனம். கர்த்தர் தமது வழிகளிலெல்லாம் நீதி உள்ளவரும் தமது கிரியைகளிலெல்லாம் கிருபை உள்ளவருமாய் இருக்கிறார். அவர் தமது வழிகளிலே நீதி உள்ளவராய் இருக்கிறதுனால அநீதியான காரியங்கள் எதையும் அவர் நீதியாக எண்ணிக்கொள்வது கிடையாது. அதனால்தான் ஒட்டுமொத்தமா யோவான் சொல்றாரு, அநீதி எல்லாமே பாவம் தான்ப்பா. ஏன் அநீதி பாவம்? தேவன் நீதி உள்ளவர். அந்த நீதி உள்ள தேவன் அநீதியான காரியங்களுக்கு அவர் துணை போகவே மாட்டார் என்பதுதானே இதனுடைய பொருள். ரோமர் என்ற நிருபத்திலே 7வது அதிகாரத்தினுடைய 12வது வாக்கியத்தை வாசிக்கிறேன், கவனியுங்கள். ரோமர் 7ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஆகையால் நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதுதான், கற்பனையும் பரிசுத்தமாயும் நீதியாயும் நன்மையாயும் இருக்கிறது. தேவன் பரிசுத்தர், தேவன் நீதி உள்ளவர், தேவன் கிருபையுள்ளவர். ஆகவே அவர் கொடுத்த பிரமாணங்கள், அவர் கொடுத்த சட்டங்கள், அவர் கொடுத்த உபதேசங்கள், அவர் கொடுத்த நீதி நியாயங்கள் எல்லாமே பரிசுத்தம் உள்ளது, நீதி உள்ளது. ஆகவே தேவன் நீதி உள்ளவர், நாமும் நீதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்ப்பதில் என்ன தவறு இருக்கு? யோசித்து பாருங்க. அதனால்தான் தேவன் சொல்லுகிறார், அநீதி எல்லாம் பாவம், விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவம், நியாயப்பிரமாணத்தின் மீறுகிறதே பாவம், நன்மை செய்ய ஒருவன் அறிந்திருந்தும் அதை செய்யாமல் போவதும் பாவம். அதே மாதிரி தான் இந்த இடத்துல அநீதி எல்லாம் பாவமே என்று சொல்லுகிறார். சரி, இப்போ அநீதி அப்படிங்கிறது நீதிக்கு எதிரடையாக இருக்கிறது. இந்த நீதிக்கு எதிரடையாக இருக்கிறதுனால இது எப்படியெல்லாம் பாவமாக பார்க்கப்படுகிறது அப்படிங்கிறத கொஞ்சம் நாம் விளாவறிய பார்க்கலாம். தேவ சித்தத்திற்கு எதிராக இருப்பதுதான் அநீதி அப்படின்னு ஏற்கனவே உங்கள்கிட்ட பேசும்போது சொல்லி இருக்கிறேன். உதாரணமா, தேவன்
உண்மையை பேசுகிறவர், உண்மையாய் இருப்பவர், உண்மையாய் விளங்குபவர். அவரிடத்தில் பொய்யே இருக்காது. வேதமே சொல்லுகிறது, அவர் பொய் சொல்லே மனுஷன் கிடையாது. ஆக தேவன் உண்மையே பேசுகிறவர். இந்த உலகம் பொய்யை விசுவாசிக்கிறது, பொய்யை நம்புகிறது. அதனால அந்த பொய்க்கும் உண்மைக்கும் நடுவில் நீதி அநீதி என்கிற ஒரு வித்தியாசம் இருக்கிறதுனால பொய்யோடு தேவன் இணைந்து போக மாட்டார். பொதுவாக இந்த உலகத்தில் பாவம் அப்படின்னா ஒரு நபரை பார்த்து, ஓ ரொம்ப பாவமான மனுஷன்பா, ரொம்ப வித்தியாசமான மனுஷன், இவர் மோசமான மனுஷன் அப்படின்னு யாரை பார்த்து சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு கொலைகாரன் இருக்கிறான்னு வச்சுங்களேன், அந்த கொலை செய்தவன் குற்றவாளி. இந்த உலகம் அப்படிதான் பார்க்குது. கொள்ளையடிச்சிட்டான், கள்ளக்கடத்தல் பண்ணிட்டான், விபச்சாரம் பண்ணான், வேசித்தனம் பண்ணான். இதை உலகம் எப்படி பண்ணுதுன்னா பூத கண்ணாடி போட்டு பார்க்குது. இதுதான் பாவம், இதுதான் பாவம், இதுதான் பாவம், இதுதான் குற்றம். ஆனா இந்த உலகத்துல இதை தவிர அநேக காரியங்கள் ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டே வருகிறது. இதை இந்த உலகம் எப்படி பார்க்குது அப்படின்னு சொன்னா, இதெல்லாம் பெரிய பாவம் கிடையாதுங்க, இதெல்லாம் ஒன்றும் பெருசா நாம யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒருத்தன் பொய் பேசிட்டான், அதெல்லாம் பாவமானா, ஏதோ சந்தர்ப்பத்துக்காக பேசிட்டான், விடுங்க. அவன் கொஞ்சம் கோபமா இருக்கிறான், விடுங்க. அவன் கொஞ்சம் ஏதோ மறைச்சு கொஞ்சம் விஷயத்தை வேறு மாதிரி பேசிட்டான், விடுங்க. இதெல்லாம் பெரிய பாவம் கிடையாதுங்க, இதெல்லாம் ஆண்டவர் பெரிய கணக்கில் எடுத்துக்கொள்ள மாட்டாருங்க அப்படின்னு இந்த உலகம் பேசுது. நாமும் அதற்கு உடந்தைகளாகத்தான் இருக்கிறோம். அன்பு தேவ பிள்ளைகளே, தேவன் இந்த விஷயத்தை எப்படி பார்க்கிறார் என்பதை நாம் முதலாவது கவனிக்கணும். ஆதியாகமம் புத்தகத்துல முதல் இந்த உலகத்திலே பாவம் பிரவேசிப்பதற்கு அடிப்படை காரணமாக இருந்தது பொய் அல்ல, பொய்யை நம்பினது. ஏவாள் பொய் சொல்லல, தேவன் ஒரு உண்மையை சொன்னார், தேவன் ஒரு சட்டத்தை கொடுத்தார். ஆனால் பிசாசானவன் சொன்ன பொய்யை அவள் நம்பினாள். ஆதியாகமம் 3வது அதிகாரத்துல 4-5 வசனங்கள் வாசிக்க கேளுங்கள். ஏவாள் இங்கே பொய் சொல்லவில்லை. அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த வார்த்தையை அவள் கேட்ட உடனே அந்த பொய்க்கு அவள் உடந்தையாகி அந்த பொய்யை நம்பி அந்த பொய்க்கு அவள் துணை போனாள். ஆகவே அது ஒரு அநீதியான செயல். தேவன் சொன்ன நீதியின் செயல் இருக்கிறது. அந்த மரத்திலே இருக்கிற கனியை நீ புசிக்காதே திட்டமாய் சொன்னார். நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்கவும் வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவார். இதுதான் உண்மை. ஆனால் ஏவாள் என்ன செஞ்சிருக்கிறா? அந்த பொய்யின் மீது சார்ந்து அந்த பொய்யை நம்பி அந்த நீதிக்கு அல்லது சட்டத்திற்கு கீழ்ப்படிவதற்கு பதிலாக அநீதியான காரியத்திற்கு அவள் கீழ்ப்படிந்ததனாலே இந்த உலகத்தில் முதல் பாவம் பிரவேசித்தது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த பொய்க்கு சம்பந்தமான இன்னொரு உதாரணத்தை நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். யோசுவா என்ற புத்தகத்திலே 7வது அதிகாரத்தில் ஒரு முக்கியமான சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடானதிலே துரோகம் பண்ணினார்கள். எப்படி எனில், யூதா கோத்திரத்து சேராகுடைய குமாரனாகிய சப்தியின் மகன் கர்மீக்கு பிறந்த ஆகான் என்பவன் சாபத்தீடானதிலே சிலதை எடுத்துக்கொண்டான். ஆகையால்
இஸ்ரவேல் புத்திரர் மேல் கர்த்தருடைய கோபம் மூண்டது. இங்கே அவன் ஒரு வித்தியாசமான சாபத்தீடான ஒன்றை அவன் எடுத்துக்கொண்டான் அல்லது அபகரித்தான் என்று சொல்லுகிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த ஒரு பொய்யான செயல் ஒட்டுமொத்த இஸ்ரவேலர்களை பாதித்தது என்று அதே யோசுவா புத்தகத்திலே 22வது அதிகாரத்தினுடைய 20வது வாக்கியம் நமக்கு தெளிவாக போதிக்கிறது. சேராவின் குமாரனாகிய ஆகான் சாபத்தீடான பொருளை குறித்து துரோகம் பண்ணினதினாலே இஸ்ரவேல் சபையின் மேலெல்லாம் கடும் கோபம் வரவில்லையா? அவன் ஒருவன் மாத்திரம் தன் அக்கிரமத்தினாலே மடிந்து போகவில்லை என்று கர்த்தருடைய சபையார் எல்லாரும் சொல்ல சொன்னார்கள் என்றார்கள். அப்போ அவன் ஒருவனுடைய அந்த பொய், அந்த ஒருவனுடைய வஞ்சனை, அந்த ஒருவனுடைய மாயமாலம் ஒட்டுமொத்த இஸ்ரவேலை பாதித்தது அல்லவா? காரணம், தேவன் ஒரு நீதியான சட்டத்தை கொடுத்தார். அந்த நீதியான சட்டத்திற்கு அவன் கீழ்ப்படியாமல் போனதனாலே அவன் செய்த எதிர்மறையான செயல் அநீதியாக எடுத்துக்கொள்ளப்பட்டது. கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தினுடைய 19 முதல் 21வது வசனம் வரைக்கும் வேதாகமும் மாம்சத்தின் கிரியைகளை குறித்து நம்மோடு கூட பேசுகிறது. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19 முதல் 21 வரை வாசிக்க கேளுங்கள். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கிறன. அவையாவன: விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம். கவனிங்க, பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், அப்புறமா தான் வருதுங்க கொலைகள், வெறிகள், களியாட்டுக்கள் முதலானவைகளே. இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்படின்னா, பகை ஒரு பெரிய பாவமா? விரோதமா இருக்கிறது ஒரு பெரிய பாவமா? வைராக்கியமா இருக்கிறது ஒரு பெரிய பாவமா? நான் அவன் மேல கோபமா இருக்கிறேன், அது கூட பெரிய பாவமா? அவங்க மேல சண்டை போடுறேன், கணவன் மனைவி கிடையே ஒரு சண்டை வருது, அது ஒரு பாவமா? கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கிறாங்க, ஒன்றாம் பிறந்த சகோதரர்கள் பிரிந்து இருக்கிறார்கள், இது ஒரு பாவமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வேதத்தின் வசனம் எனக்கு என்ன போதிக்கிறதோ அதை தான் உங்களுக்கும் போதிக்கிறது. கொலை செய்தவன், விபச்சாரம் செய்தவன், வேசித்தனம் செய்தவன், நாட்டை காட்டி கொடுத்தவன், துரோகி, இப்படி பெரிய 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 குற்றங்களிலே அகப்பட்டவனுக்கு என்ன தண்டனையோ அதே தண்டனை தான் அநீதியின் கீழ் வருகிற பாவம், பகை, விரோதம், குரோதம், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், இவைகளும் கூட அடங்குவதனாலே என் அன்பு தேவ பிள்ளைகளே, அநீதியான எந்த செயலும் நரகத்தின் பிள்ளைகளாக நம்மை மாற்றுகிறது, நரகத்தின் சொந்தங்களாக நம்மை மாற்றுகிறது. அதனால சண்டை தானே, கோபம் தானே, வைராகியம் தானே இல்லை. இந்த செய்தியை கேட்டு நிறைவு செய்கிற இந்த நேரத்தில் நீங்கள் யார் மேலாகிலும் வைராக்கியமாய் இருந்தீர்களே ஆனால், கோபம் உள்ளவர்களாய் இருந்தீர்களே ஆனால், சண்டை பண்ணுகிற குணம் உங்களுக்கு இருக்குமே ஆனால், வைராக்கியம் இருக்குமானால், இப்பொழுது புரிந்து கொள்ளுங்கள், அநீதியான காரியங்கள் யாவுமே பாவம் என்பதனாலே இந்த பாவமான செயலை விட்டு வெளியே வாங்க தேவன் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற எங்கள் பரலோகத்தின் பிதாவே, இந்த ஆசீர்வாதமான நாளுக்காக நன்றி. விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவம், நியாயப்பிரமாணத்தை மீறுகிறது பாவம், நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யாமல் போவது பாவம் என்று எங்களோடு பேசின தேவன், இந்த நாளிலே அநீதி எல்லாம் பாவம் என்பதை நாங்கள் தெளிவாய் கற்றுக்கொள்ள நீர் கொடுத்த வேத எழுத்துக்களுக்காக ஸ்தோத்திரப்பா. எங்கள் கோபங்கள், எங்கள் அநியாயமான சண்டைகள், எங்கள் வைராக்கியங்கள், பிரிவினைகள், பொறாமைகள் கூட அநீதியாய் மாம்சரீகமான காரியமாய் இருக்கிறதுனாலே
அவைகளுக்கும் நரகத்தின் தண்டனையை பெற்றுக் கொடுக்கும் சக்தி உள்ளது என்பதை நாங்கள் அறிந்து இப்பொழுதே உமது சட்டத்திற்கு கீழ்ப்படிந்து அன்பின் தேவன், நேசிக்கிற தேவன், சமாதானத்தின் தேவன், ஐக்கியத்தின் தேவன், எங்களுக்காக தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை தியாக பலியாய் கொடுத்த தேவன், நீர் கொடுத்த அந்த அன்பிலே நிலைத்திருந்து உமது சட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து உமக்கு பிரியமாய் வாழ உதவி செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். தேவன் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. சகோதர சகோதரிகளை தொடர்ந்து இந்த டிவி சேனலுக்காக நீங்கள் உங்களுடைய பங்கை அளிப்பது மிகுந்த சந்தோஷம். அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. முக்கியமான காரியங்கள், கேள்விகள் இருந்தால் என்னோடு தொடர்பு கொள்ளுங்கள். தேவன் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்பிற்குரியவர்களே, மேலும் இந்த பாடங்களை எங்களுடைய யூடியூப் சேனலான எட்டர்னல் கிங்டம் நியூ லைஃப் சேனலில் கண்டு தெய்வ ஆசீர்வாதங்களை பெற்று மகிழுங்கள். கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள்.